போன்றவர்களே, வையகமே வானகமே, என்னை வளர்த்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுக்கு இரு கால்கள் போல, பறவைகளுக்கு இரு ரெக்கைகள் போல, மனிதத்திற்கு அறிவியலும் ஆன்மீகம் சிறந்தது என்ற தலைப்பான அறிவியலும் ஆன்மீகம் பற்றிதான் நான் இன்று பேசலாம் என வந்துள்ளேன். இந்தியா என்றொரு நாடுண்டு, ஏழும் ரங்கும் பெறுவதுண்டு. அறிவியலும் பொன்னும் பொருளின் மிக உண்டு, போர்க்கடியாவது பல உண்டு என எண்ணியவர்க்கெல்லாம் இந்தியா என்றொரு நாடுண்டு. அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்புண்டு. அறிவியல் அறிஞர்கள் பல உண்டு, அறிவியல் வளர்ச்சி மிக உண்டு. அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு இடம்பெறாத இடமே இல்லை எனலாம். காற்று நுழைய முடியாத இடத்தில் கூட இன்று அறிவியல் நுழைந்து விட்டது. சிறிய குண்டூசி முதல் பெரிய எந்திரங்கள் வரை அறிவியலின் வளர்ச்சி கூடிவிட்டது. அணுகுண்டு வீசி அச்சமூட்டுவதும், கம்ப்யூட்டரை காட்டி கன்னத்தில் கை வைக்க செய்வதும், சோதனை குழந்தைகளை உருவாக்கி வியப்பூட்டுவது விஞ்ஞானம் அல்ல, மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு வகை செய்யும் மதமும், மனிதனை பண்புள்ளவனாக வாழச் செய்யும் தெய்வ நம்பிக்கையும், நாம் செய்யும் வழிபாடும் பக்தியும் தியாகமும் யோகமும் விஞ்ஞானம்தான். அரசமரம் கோயில்களிலும் ஆற்றங்கரைகளிலும் உள்ளது. இம்மரத்தின் நடுவில் தெய்வ உருவங்களை அமைத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வணங்கும் போது அரச மரத்தினையும் வலம் வருகிறோம். அப்போது அரச மரத்தின் தாமிர சட்டம் மின்சார சக்தியும் காற்றின் மூலமாகவும் இலையின் கூர் முனை வழியாகவும் வலம் வருவோர் உடலில் பாய்கின்றது. பெண்களின் கர்ப்பத்திற்கு தடையாக இருக்கும் கிருமிகளை அழிக்கின்றது. இம்மரத்தின் கிளைகள் ஹோமத்தில் வெளிப்படுகின்றது. இது காற்று மண்டலத்தை தூய்மையாக்கி நீண்ட ஆயுளை தருகின்றது. மின்னலைகள் துளசி, மாவிலை, வேப்பிலை ஆகியவற்றிலும் அதிக மின்னோட்டம் காணப்படுகின்றது. துளசி தீர்த்தம் பலவித நோய்களை அழிக்கின்றது. மாவிலை தோரணம் காற்றில் உள்ள கிருமிகளை ஒழிக்கின்றது. தியானம் ஆழ்நிலை தியானத்தின் மூலம் மனிதன் தன் மனதை உள்நோக்கி திருப்பி சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றார். இதை விஞ்ஞான ரீதியாக